நிஃப்டி ரிப்போர்ட் கார்டு 28th மே க்ளோசிங் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். இதை நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம் என்ன நடந்ததுன்றது. டெக்னிக்கல்ஸ் படி RSI 56.34 இருக்குது. RSI டைவர்ஜன்ஸ் ஸ்டில் ஆன். கண்டிப்பாக இந்த டைவர்ஜன்ஸ் வரும் டைமில் பெட்டராக இருக்கும், நல்ல பாயிண்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குன்ற மாதிரி நம்ம எதிர்பார்க்குறோம். மூவிங் ஆவரேஜ் 10 கீழே தான் மார்க்கெட் ரெண்டாவது நாள் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஒரு ஸ்டேஜாக வரும்னு எதிர்பார்க்குறோம். மேபி நெக்ஸ்ட்டு மூவிங் ஆவரேஜ் 20 கீழே வந்ததுன்னா அப்படியே மார்க்கெட்டை கண்டினியூ ஆகும்னு எதிர்பார்க்குறோம். ஓகே, நிஃப்டி 50 ஸ்டாக்ஸ் டெக்னிக்கல்ஸ் படி மூவிங் ஆவரேஜ் 10 வந்து பார்த்திங்கன்னா 50 ஸ்டாக்ஸில் 19 ஸ்டாக்ஸ் தான் மேலே இருக்குது. இன்றைக்கி மூவிங் ஆவரேஜ் 200க்கும் ஆல்மோஸ்ட் ஒரு 4 கம்பெனி கீழே வந்திருக்கு. 28லேருந்து 24 வந்திருக்கு. FIS has bought 4,662 crores. DIS has bought 7,911 crores. இது ஏதோ ஒரு பல்க் டீல் ஐடிசியில் நடந்திருக்கு, அதனால் இருக்கலாம். என்ன இருந்தாலும் இந்த கேஷு இந்தியாவுக்குள்ளே தான் வந்திருக்கு. ஓகே, F&O ஓப்பன் பொசிஷன் ப்ரோ ஃபென்டாஸ்டிக்காக நாளைக்கு எக்ஸ்பைரி போது ஆல்மோஸ்ட் நெல் ஆக்கிட்டாங்க. ப்ரோ நிறைய நேரம் பையில் இருந்ததால் தான் மார்க்கெட் மேலே நிற்குது அப்படின்றது எனக்கு அந்த சந்தேகம் இருந்துகிட்டே இருக்குது. பார்க்கலாம் ப்ரோ புது கேமை எந்த மாதிரி ஆரம்பிக்கிறாங்க, ஜூன் மந்த்து எந்த மாதிரி ஆரம்பிக்கிறாங்கன்றத பார்க்கலாம். பப்ளிக்கு 1,52,000 கான்ட்ராக்ட் ஆஸ் ஆஃப் நோ பையில் இருக்காங்க. நாளைக்கு எக்ஸ்பைரி டே. ஸோ டுமாரோ, டே ஆஃப்டர் டுமாரோ டேட்டாஸை நம்ம பார்க்கும்போது ஓரளவுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். பட் ஃப்ரைடே ரொம்ப நல்ல கிளாரிட்டி கிடைக்கும். பட் ப்ரோ ஆல்மோஸ்ட் இஸ் இன் நெல். ப்ரோ நியூ கேமை டுமாரோ ஆன்வர்ட்ஸ் they are going to start either tomorrow or day after tomorrow. கண்டிப்பாக ப்ரோ இப்போது இனிமேல் தான் கேம் ஆரம்பிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். பட் பப்ளிக்கும் 1,52,000 கான்ட்ராக்ட் பையில் இருக்காங்க. திஸ் இஸ் வாட் வி ஆர் எக்ஸ்பெக்டிங். பப்ளிக் மோர் அண்ட் மோர் பை பண்ணணும் அப்படின்றது தான் எதிர்பார்ப்பு. பிகாஸ் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் பப்ளிக் எப்படி இருக்காங்களோ அதுக்கு எகெயின்ஸ்டாக தான் மார்க்கெட் போகுன்றது. ஓகே, ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் புட் சைட் 24,500 இருக்குது, கால் சைட் 25,000 இருக்குது. தென் செகண்ட் 24,800, 25,000 இருக்குது. ஹையஸ்ட் காலும் செகண்ட் 24,800 தான் இருக்குது. தென் 24,900 இருக்குது. ஸோ இது ஒன்றும் பெரிய ஒரு டிஃப்ரென்ஸ் இல்லை. பட் நாளைக்கு மந்த்லி எக்ஸ்பைரி டே எனிவே. விக்ஸு 18.02 கொஞ்சம் இன்றைக்கி விக்ஸு செட்டில் ஆகிருக்கு. நேற்று ஆப்ஷன் செல்லரை ரொம்ப ஒரு கொடுமையான நிலைமைக்கு ஆளாக்குனதை இன்றைக்கி அப்படியே ஆப்ஷன் செல்லருக்கு சூப்பர் ஒரு பெனிஃபிட். அதாவது கண்ணை மூடின இதை செல் பண்ணுப்பா, அதை செல் பண்ணுப்பா, எதையாவது செல் பண்ணுப்பா அப்படின்னாலும் எதை செல் பண்ணாலும் இன்றைக்கி காசு. விக்ஸு கொஞ்சம் செட்டில் ஆச்சு. பிகாஸ் அதோட ரீசன் இருக்குது, அது நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ நிஃப்டி 50 ஸ்டாக்ஸ் க்ளோசிங் சாகா வியூ புல் 12 இருக்குது, பேர் 31, நியூட்ரல் 7. பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை, நேற்றுக்கும் இன்றைக்கும் பேர் தான் டாமினேட் பண்ணுது. நிஃப்டி 2025ஓட இயர்லி மிட் பாயிண்ட் 23,500. இது கீழே 2 முறை ஆப்பர்ச்சுனிட்டி அருமையாக ஒரு 1,800 பாயிண்ட்ஸ் கிடச்சிது. அதுக்கப்புறம் இப்போ மேலே ஒரு 1,600 பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கு. நிஃப்டி பி ரேஷியோ 22.32, கிட்டத்தட்ட அதே இடத்துல தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இதுதான் நம்ம எதிர்பார்க்குறோம் என்ன நடக்கும்ன்றத. ஸோ ப்ரீமியம் மீட்டிங் டே, தட் இஸ் வாட். இப்போது மெயினாக என்னென்னா ஃப்ரைடேலேருந்து ஃப்ரைடே, மண்டே, டியூஸ்டே 3 நாள். இது நேற்று நான் சொல்கிறத மிஸ் பண்ணிட்டேன். அதாவது 3 நாள் பார்த்திங்கன்னா ப்ரீமியம் சுத்தமாக கரையில். 3 நாள் அதாவது ஸ்ட்ராடில் ஏடிஎம்மே 400 பாயிண்ட்ஸ் இருக்குது சுத்தமாக. அதாவது ஒன்றுமே கரையவே இல்லை. ஆப்ஷன் செல்லர்ஸுக்கு ஒரு பெனிஃபிட்டே இல்லை. டைரெக்ஷன் போனவங்களுக்கு ஓகே, நான் டைரெக்ஷனில் போய் ரெண்டுத்தையும் வைத்தவங்களுக்கு ப்ரீமியம் கரையவே இல்லை. ஸோ நேற்று வரைக்கும் அப்படி இருந்தது. இன்றைக்கி கொஞ்சம் விக்ஸு கொஞ்சம் செட்டில் ஆனோடனே நல்லா ப்ரீமியம் மீட் ஆச்சு. இன்றைக்கி எதை விற்றுருந்தாலும் எனி ஆப்ஷன் செல்லிங் இட்ஸ் ஜாக் பாட்டு தான் இன்றைக்கி. தென் இன்சைட் கேண்டில் நிஃப்டியில் ஃபார்ம் ஆகிருக்கு. அதேமாதிரி நம்ம அட்வான்ஸ் வியூ நேற்று ஃப்ரீயாக யூடியூப் நேயர்களுக்காக காமிச்சோம். டாட் டு டாட், ஒரு டாட் என்ன டாட் வரைஞ்சோமோ அந்த டாட் கூட மாறலை, ரியல் டைமில் அப்படியே இருந்தது. சார்ட்டில் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இன்சைட் கேண்டில் டெய்லியில் பார்த்தீங்கன்னா இந்த இன்சைட் கேண்டில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இடத்துல, கிட்டத்தட்ட ஒரு ரெசிஸ்டன்ஸ் பக்கத்துலன்னு வச்சுக்கலாம், இம்பார்ட்டன்ட் இடத்துல வந்திருக்கு. ஸோ இப்போ இதை பிரேக் ஆகும்போது 704 பிரேக் ஆகும்போது ஃபர்தர் மூவ் இருக்கலாம். நாளைக்கு மேபி எக்ஸ்பைரி மூவுக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். பட் அடுத்த நாள் மந்த் எண்டு.
ஜூன்லேருந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும்னு எதிர்பார்க்குறோம். பட் அதுக்கு முன்னாடி இப்போவே ஒரு இன்சைட் கேண்டில் ரொம்ப குரூஷியலான இடத்துல வந்திருக்கு. கீழே கட் ஆச்சுன்னா we can expect ஒரு அட்லீஸ்ட் ரொம்ப எதுவுமே இல்லைனா கூட அட்லீஸ்ட் இந்த ஹையாவது 23,869 அதுவாவது வரணும். பார்க்கலாம் எப்போ வருதுன்றது. ஓகே, 15 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ன நடந்திருக்குன்றதை செக் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் ஹேப்பன். நீங்கள் இந்த சார்ட்டும் பார்க்கலாம். நேற்று இதுதான் நம்ம காமிச்சிருந்தோம். ஃபஸ்ட்டு ஒரு டவுன், தென் ஒரு ஸ்லைட்டாக, அதுக்கப்புறம் ஒரு சின்ன அப் மூவ், சின்ன டவுன் மூவ், சின்ன அப் மூவ், தென் முடியும் போது கீழே டவுன் மூவ். இதுதான் நம்ம நேற்று காமிச்சிருந்தோம். இப்படி என்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாம். திஸ் இஸ் வாட் இஸ் ஹேப்பன்டு. இதுதான் நடந்திருக்கு. ஃபஸ்ட்டு ஒரு டவுன் மூவ், செகண்ட் ஒரு அப் மூவ், திரும்பி ஒரு டவுன் மூவ், திரும்ப ஒரு அப் மூவ், அண்ட் திரும்ப ஒரு டவுன் மூவ். எக்ஸாக்டாக அந்த டாட் டு டாட் என்ன இங்கே நம்ம வந்து கொடுத்துருக்கோமோ இந்த ஒரிஜினல் சார்ட்டில் டவுன் அப்பு டவுனு அப்பு டவுனு, இது அப்படியே இந்த எந்த ஒரு சின்ன ஒரு டாட் கூட நேற்று இதில் மாறல. 100% சக்ஸஸ் ரேட்டு இது அட்வான்ஸ் வியூவில். டவுனு அப்பு டவுனு அப்பு டவுனு. இது வரைக்கும் ஜஸ்ட்டு ஒருத்தங்க வாட்ச் பண்ணியிருந்தாங்கன்னா கூட இந்த டவுனை கூட ஒருத்தர் கேஷ் பண்ணியிருக்கலாம். ஏன்னா இந்த டவுன் கூட கரெக்டாக அது முடியும் போது பர்ஃபெக்டாக கீழே தான் ஷார்ப்பாக அது முடியும்னு கொடுத்துருந்தோம். ஸோ இந்த இடத்த யூஸ் பண்ணியிருந்தா கூட ஒருத்தர் கேஷ் பண்ணியிருக்கலாம். எத்தனை பேர் இதை யூஸ் பண்ணீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். ஓகே, இப்படி தான் ஆஸ் ஆஃப் நவ் மூவ் ஆகிருக்கு. ஸோ இப்போ த இம்பார்ட்டண்ட் லெவல் இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இதுதான் இருக்குது. இந்த இடம்தான் ஒரு இம்பார்ட்டண்ட் லெவல். ஸோ இதை பிரேக் ஆகும் போது தான் அடுத்த ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் செல்லிங் சைடு கிடைக்கும். மேலே இந்த இடத்துல ஒரு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸும் திஸ் இஸ் செகண்ட் ரெசிஸ்டன்ஸும் இருக்குது. நாளைக்கு எக்ஸ்பைரி டேன்றதால எந்த இடத்துல போயிட்டு ரிஜெக்ட் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஏதோ ஒரு இடத்துல ரிஜெக்ட் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். மந்த்லி எக்ஸ்பைரி வேறு, எல்லா எக்ஸ்பைரியுமே இருக்குது. எந்த மாதிரி சூழ்நிலை இருக்குதுன்னு பார்க்கலாம். பட் இந்த இடம் ரெசிஸ்டன்ஸ், இது ஒரு சப்போர்ட்டு. ரொம்ப நாளைக்கு இது குட்டி இடத்துல இருக்குது. பட் இதை பிரேக் ஆகும்போது இங்கே ஏதாவது ரிவர்சல் வருதா, இல்லை இங்கே பிரேக் ஆகும்போது ரிவர்சல் வருதான்றதை நாளைக்கு செக் பண்ணிவிட்டு ட்ரேட் பண்ணலாம். ஸோ திஸ் வாட் ஹேப்பன்ட் ஆஸ் ஆஃப் நவ். டெய்லியில் இன்சைட் கேண்டில் அண்ட் 15 மினிட்ஸில் ஏதாவது ஒரு ரிஜெக்ட், எந்த இடத்துல ரிஜெக்ட் ஆக போகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ ஈக்விட்டி டிலைட் ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணோம். ஒரே ஒரு செஷன், ஃபஸ்ட்டு செஷன் முடிச்சிருக்கோம். ஒரு ஸ்ட்ராட்டஜி நான் ஏற்கனவே சொன்னேன். அதை ஈவன் ஃபண்ட் மேனேஜர்ஸ் கூட அந்த ஸ்ட்ராட்டஜியில் பிரேக் பண்ணலான்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு ட்ரேடு நம்ம பார்ட்டிசிபெண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. நிறையா இந்த மாதிரி நீங்கள் பார்ப்பீங்க, ஈக்விட்டிலையும் நிறையா பார்ப்பீங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், நம்ம இந்த முறை ட்ரைனிங் வந்து ஒரு ட்ரைனிங் மாதிரி கிடையாது. இது வந்து ஒரு மணி மேக்கிங் டூல் மாதிரி. நம்மக்கிட்ட வரவங்க எல்லாருமே ஒரு ப்ராப்பரான ஒரு கற்றுக்கிட்டுறது மட்டும் இல்லாமல் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணுன்றதுக்காக தான் சும்மா ஒரு நாள் ட்ரைனிங் வைக்காமல் ஆல்மோஸ்ட் அது 1 மந்த்து மாதிரி கொண்டு போகிறோம். எல்லாருக்கும் புரிய வச்சு அதை வந்து கேஷ் பண்ணுறதுக்கு கொண்டு போயிட்டுருக்கோம். ஓகே, இது நம்ம இன்ட்ராடே ட்ரைனிங் பார்ட்டிசிபெண்ட் ட்ரேட் பண்ணது. ஸோ இது உங்கள் பார்வைக்காக சில ஸ்க்ரீன்ஷாட்ஸு. ஓகே, கண்டினியூஸாக நல்ல ட்ரேட்ஸை எடுத்துகிட்ருக்காங்க. நல்லா பேட்ச் 1 கண்டிப்பாக நல்லா ப்ரில்லியண்ட்டாக இருக்கிறாங்க. என்ன சொல்லி கொடுத்தோமோ அதை அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ஹாப்பி டு see their ப்ராஃபிட்ஸ். பிகாஸ் என்ன தான் ட்ரைனிங் எடுத்தாலும் ஒரு குருவுக்கு அவங்க பார்ட்டிசிபெண்ட் வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட்ஸ் பண்ணுறதை பார்க்குறதுல தான் உண்மையான சந்தோஷமே இருக்குது. ஸோ இன்ட்ராடே பேட்டர்ன் ட்ரைனிங், நெக்ஸ்ட் ட்ரைனிங் நம்ம 18th ஜூன் இருக்குது. ஸோ நிறையா பேட்டர்ன்ஸு, தென் இம்பார்ட்டண்ட் ஹவு டு மேக் மணி அப்படின்றத சொல்லிக் கொடுப்போம். சின்ன சின்ன ஸ்டாப் லாஸில் நிறையா கண்டினியூஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிற ஸ்ட்ராட்டஜிஸ் சொல்லிக் கொடுப்போம். தேங்க்யூ ஸோ மச். திரும்ப இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.